அறிவு சிற்பி சேனலில் இன்னைக்கு சேர்த்து எழுதுதல் பிரித்து எழுதுதல் பார்க்கலாம். இதற்கு தமிழ் இலக்கணத்தில் சொல்லப்பட்டுள்ள புணர்ச்சி விதிகளின் அடிப்படை நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இரண்டு தமிழ் சொற்கள் இணையும் பொழுது என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு பார்க்கலாம். இதை இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு இரு வகையாக பிரிக்கலாம். பிரிந்திருக்கும் சொல் இரண்டும் எவ்வித மாற்றமும் இன்றி புணர்ந்தால், அதாவது சேர்ந்தால், அது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு கொடிமரம். கொடி கூட்டல் மரம், எந்தவித மாற்றமும் இல்லாமல் கொடிமரம் அப்படின்னு புணர்ந்திருக்கு. அதே மாதிரி செடி மழை, இதை பிரித்தோம்னா செடி கூட்டல் மழை, இதுவும் இயல்பாகவே புணர்ந்திருக்கு. அடுத்து பாருங்கள், தேன் மொழி. தேன் கூட்டல் மொழி, இது புணரும் பொழுது தேன்மொழி அப்படின்னு இயல்பாகத்தான் புணருது. இனி விகார புணர்ச்சியை பார்க்கலாம். இது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற 3 வகைகளில் அமையும். எப்படின்னு பார்க்கலாமா? பிரிந்த சொற்கள் சேரும்போது, அதாவது புதிதாக ஒரு எழுத்து இடையில் தோன்றி புணரும். எப்படின்னு பாருங்கள். மலைப்பழம் அப்படின்னா அது மலைப்பழம், இப்பு என்ற வல்லினம் மிக்க புணர்ந்திருக்கு. அடுத்து பூ கூட்டல் குழல் அப்படின்னா பூங்குழல், இதில் இணை எழுத்து தோன்றியிருக்கு. அதாவது இக்குக்கு இணையான இணை எழுத்து இங்கு, அது தோன்றியிருக்கு. குழலில் இருக்க கூ எப்படி உருவானது? இக்கு ப்ளஸ் ஊன் தானே உருவானது. அப்போ இக்கோட இணை எழுத்து இங்கு, அதுதான் அங்கே தோன்றியிருக்கு. இதே போன்று தான் குழாய் கூட்டல் தண்ணீர், குழாய் தண்ணீர் அப்படின்னு வல்லினம் மிக்க புணர்ந்திருக்கு. இனி ஆ கூட்டல் உடல், அவ்வுடல், இது எப்படி வந்துச்சு? இதில் உடன்படுமை எழுத்தாக இவ் தோன்றியிருக்கு. இது எப்படின்னு பார்க்கலாம். இப்படி நிலைமொழியின் ஒரு உயிரெழுத்து நின்று வருமொழியின் முதல் எழுத்தும் உயிராக வந்து புணரும் இடத்தில், அதாவது சேர்ற இடத்துல இவ், ஈ என்ற 2 எழுத்துக்களும் உடன்படுமையாக தோன்றி புணரும். ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாமா? பலி கூட்டல் ஆடு, இது எப்படி புணரும்? பலியாடு அப்படின்னு புணரும். நிலைமொழியின் ஈற்றில் ஈ என்ற உயிர் இருக்குது. வருமொழியோட முதலில் ஆ என்ற நெடில் உயிர் இருக்குது. இது இரண்டும் புணரும் பொழுது பலி கூட்டல் ஆடு, பலியாடு அப்படின்னு புணர்ந்திருக்கு. ஈ கூட்டல் ஆ, இது ரெண்டும் சேர்ந்து ஈ உடன்படுமையாக தோன்றி யா அப்படின்னு சொல்லிட்டு புணர்ந்திருக்கு. இனி திரிதல் விகார புணர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் சொற்கள் புணரும் போது எழுத்துக்களின் உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டு புணரும். இது திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம்னா நமக்கு புரியும். பால் கூட்டல் குடம், இது எப்படி புணரும்? சேர்த்து எழுதும்போது பார்க்குடம் அப்படின்னு எழுதணும் நம்ம. இதில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? லகரம் ட்ரகரமாக தெரிஞ்சிருக்கு. இன்னொரு எடுத்துக்காட்டு மண் கூட்டல் கலம், இது எப்படி புணரும்? மட்கலம் அப்படின்னு புணரும். இதில் என்ன மாற்றம், தெரிதல் என்ன நடந்திருக்கு? நகரம் டகரமாக தெரிந்திருக்கு. அதாவது மண் அப்படின்ற நிலைமொழியில் ஈட்டில் இருக்க இன் எப்படி புணர்ந்திருக்கு? இட்டா மாறி புணர்ந்திருக்கு. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். முள் கூட்டல் செடி அப்படின்றது எப்படி புணரும்? முட்செடி அப்படின்னு புணரும். இதில் என்ன திரிதல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு? லகரம் டகரமாக திரிந்திருக்கு. அடுத்து கெடுதல் விகார புணர்ச்சி பார்க்கலாம். இரு சொற்கள் இணையும் போது ஏற்கனவே இருக்கும் எழுத்துக்கள் மறைந்து போவது கெடுதல் விகாரம் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். மரம் கூட்டல் நிழல், இது எப்படி புணரும்? எப்படி சேர்த்து எழுதப்படும்? மரநிழல் அப்படின்னு சேர்த்து எழுதப்படும். அப்போ நிலைமொழியின் ஈட்டில் இருந்த இம் என்ன செய்தது? கெட்டுவிட்டது. பழவினை, இதை எப்படி பிரித்து நம்ம எழுதணும்? பழமை கூட்டல் வினை அப்படின்னு பிரித்து எழுதணும். மை விகுதி கெட்டுவிட்டது. குடம் கூட்டல் முழுக்கு, இது எப்படி எழுதணும்? சேர்த்து எழுதுகிறப்ப குடமுழுக்குன்னு எழுதணும். இதில் இம் கெட்டுவிட்டது. நிலைமொழியின் ஈற்றில் இருக்க இம் கெட்டுவிட்டது. இப்படி புணர்ச்சியின் போது ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன் ஒற்று இரட்டித்தல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள், இப்படி பல மாற்றங்கள் நிகழும். நாம் அடிப்படையான சிலவற்றை தெரிந்து கொண்டால்
சேர்த்து எழுதுதல், பிரித்து எழுதுதல் வினாக்களுக்கு எளிமையாக விடை தர முடியும். முக்கியமாக சொல்லின் பொருளை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பொதுத்தமிழ் வீடியோக்களுக்கு நம் அறிவிச்சிற்பி சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.